Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுங்க. நீட் கவுன்சிலிங் மூலமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஹெல்ப் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதாவது நீட் எக்ஸாம் நடக்குமா, இல்லை இதே மார்க் வச்சுக்கலாமா, வேணாமா, ரீநீட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்பட்டனால எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணி பேரண்ட்ஸே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்லபடியாக சால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நாளைக்கு தான் ஏன்னா அந்த ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்து தள்ளி வச்சாங்களா, தேர்ஸ்டே வந்து அடுத்த ஹியரிங் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சாங்க. நாளைக்கு நமக்கு மேக்ஸிமம் என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச வந்திருக்கோம். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சது தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ண சொன்னப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது 24 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம். சரியா? இந்த எக்ஸாமை திரும்ப கண்டக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரீநீட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு 100% அந்த ஒரு எண்ணத்தில் தான் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த 8ஆம் தேதி அந்த ஜட்ஜஸ் வந்து பேசின விதம், அவங்க கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வேறு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதில் வந்து முடிவு எடுக்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரீநீட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரியா? அதனால் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஜோனில் லீக் ஆச்சோ அந்த ஜோனை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த ஜோனில் அங்கே எழுந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரீநீட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இப்போ உங்கள் கையில் என்ன மார்க் இருக்கோ அதுதான் ஃபைனல் மார்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. எல்லா பேத்துக்குமே பிடிச்ச ஒரு தீர்ப்பாக வரணும், அதுதான் நம்ம சேனலோட ஆசை விருப்பம் கூட. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.